திருமணமானவங்க ஆக போறவங்க சுகர் அண்ட் வயதுகத்தால இல்லற வாழ்க்கையில நிம்மதி இழந்தவங்க குழந்தையின்மை இது எல்லாத்துக்குமே சேர்த்த ஒரே தீர்வுன்னு பாத்தீங்கன்னா மா நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு. உலகத்திலேயே முறையா 26 வகையான இயற்கை மூலிகளால நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு பவுடர் ஃபார்மட்லான ப்ராடக்ட் தான் இது. தமிழகம் உட்பட 13 நாடுகள்ல கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இதுக்கு இருக்கு. 1 லட்சத்துக்கும் அதிகமான ஹாப்பி ஃபேமிலிஸ் அண்ட் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்தின வாடிக்கையாளர்களே பல பேரும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறி இருக்காங்க. இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ப்ராடக்டான இதை பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்க நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணுங்க. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஒலிம்பிக்ஸ் இந்த முறை வேற லெவல்ல சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. இப்போ சர்ச்சை வெடிச்சிருக்கு. பாக்ஸிங் மேட்சை இடைநிறுத்திட்டாங்க. என்னான்னு கேள்வி கேட்டா ஏங்க அவங்க பொம்பளை கிடையாதுங்க ஆம்பளை அப்படின்னு குற்றச்சாட்டை அடிக்கிருக்காங்க. இதை பத்தி தான் முழுக்க பேச போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் இந்த பேரை மாற்றிட்டு கான்ட்ரவர்சிஸ் ஒலிம்பிக்ஸ்னு வச்சிடலாம். ஏன்னா இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சரி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் சரி சர்ச்சை மேலே சர்ச்சைங்க. இதுக்கு முன்னாடி வீடியோ நம்ம ஒன்று போஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோவிலேயே லிட்டரலாக 13 சர்ச்சைகளை பற்றி நம்ம பேசிட்டோம். இப்போ அதெல்லாம் தாண்டி இதெல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி ஒரு பெரிய சர்ச்சை வெடிச்சிருக்கு. அதாவது உனக்கு எந்த உடல் பலம் இருக்கு இல்லை இதை சார்ந்து ஒரு போட்டிகள்லையும் ஒரு கேள்வி வரலாம். ஆனால் நீ ஆம்பளையா பொம்பளையாப்பா அப்படின்னு கேள்வி வருமா? இப்போ வந்திருக்கு. ஒலிம்பிக்ஸ் பாக்ஸிங் கேமில் எந்த ஒரு கேள்வி நினச்சி பார்த்துருக்க முடியுமா? இந்த ஸ்க்ரீனில் தெரியுறாங்களே, இவங்க பேர் ஏஞ்சலா கேரினி, இட்டாலியை சேர்ந்த ஒரு விமன் பாக்ஸர். அவங்க பேர் இமேன் கெலீஃப், அவங்க அல்ஜீரியாவை சேர்ந்த விமன் பாக்ஸருங்க. விமன் பாக்ஸர்னு இப்போ சொல்லலான்னு நினைக்கிறேன், ஏன்னா அதுதான் பிரச்சனை. இப்போதைக்கு பெண்களுக்கான வெல்டர்வெயிட் பிரிவு பாக்ஸிங் மேட்ச் நடந்துச்சு. போட்டி ஆரம்பிச்சிட்டாங்க. ஏஞ்சலா பார்த்தீங்கன்னா இந்த இமேனை விட 6 சென்டிமீட்டர் உயரம் கொஞ்சம் குறைவாக இருப்பாங்க. ஸோ பஞ்ச் இருக்குல்ல, அதை இமேன் நினைக்கிறாங்கன்னா கரெக்டாக லேண்ட் பண்ண முடியும். ஆனால் ஏஞ்சலாவால் பர்ஃபெக்டாக லேண்ட் பண்ண முடியாது. ஸோ ஹைட்டே முதல்ல இடிச்சிருச்சா. இந்த மேட்ச் ஆரம்பித்த 10 செகண்ட்ஸ்லேயே இந்த இமேன் இருக்காங்கள ஏஞ்சலா முகத்தை பதம் பார்த்துட்டாங்க. 4 பஞ்சு வெயிட்டாக வச்சுட்டாங்க. இதில் ஏஞ்சலா நில தடுமாறிட்டாங்க பயங்கரமாக. இதுக்கப்புறம் கொஞ்சம் கையை தூக்கிட்டு அந்த கார்னருக்கு போயிட்டாங்க, ரிங்கோட கார்னருக்கு. உடனடியாக அவங்களோட கோச் வந்திருப்பார். வந்துட்டு இந்த ஹெட் கியர் இருக்குல்ல இதை சரி பண்ணியிருப்பாங்க. சரி பண்ண பிற்பாடு திரும்ப இந்த மேட்ச்சை ஆரம்பிக்குதுங்க. திரும்ப இமேன் என்ன பண்ணுறாங்க, ஏஞ்சலா முகத்தை பஞ்சால் போட்டு சிதைச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த மேட்ச் ஒட்டுமொத்தமாக 46 செகண்ட்ஸ் தான் அது வரைக்கும் நடந்திருக்கு. ஆனால் முடிஞ்சு போயிடுச்சு. 46 செகண்ட்ஸில் மேட்சே முடிஞ்சிருச்சு. வெற்றியாளர் அனௌன்ஸ் பண்ணப்பட்டாங்க. எப்படி நடந்திருக்கு தெரியுமா? அது இந்த மேட்சோட 46வது செகண்ட் இருக்குல்ல, அப்போ ஏஞ்சலா சடனாக திரும்பவும் கார்னருக்கு போயிடுவாங்க, ரிங்கோட கார்னருக்கு போயிட்டு நான் இவங்க கூட சண்டை போட மாட்டேங்க அப்படின்னு ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. முகமெல்லாம் வாடி ஒரு மாதிரி கதி கலங்கி நின்றுட்டு இருப்பாங்க. ஏஞ்சலா ஒரு மாதிரி பயத்தோடு கலந்த விரக்தி இருந்து அப்படிங்க இருக்கும். அப்படி நின்றுக்கிட்டு இருக்காங்க, ஒரு மாதிரி உதறி போயிட்டு ஒரு பேயை பார்த்தா மாதிரி. 25 வயசான இமேன் இருக்காங்களே, இவங்களோட பலத்தை பெண்களோட பலமாக என்னால் கன்சிடர் பண்ண முடியலன்னு ஏஞ்சலா சொன்னாங்க. எப்படி நில உடஞ்சி நின்றுட்டு இருக்காங்க பாருங்க. மேட்ச் விளாட முடியலன்னு சொல்லிட்டு அவ்வளோ அடி, நம்ம அடி அப்படி அவங்கள பதம் பார்த்துருக்கான். இவங்க ஒரு ஆணாக இருக்கிறதுக்கு தாங்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒரு பெண்ணால் இவ்வளோ பவர்ஃபுல்லாலாம் கண்டிப்பாக பஞ்ச் வைக்க முடியாது, அப்படி அடிக்கிறாங்க. ஸோ என்னால் தொடர்ந்து மேட்ச்சில் விளையாட முடியாதுங்க. பெண்களுக்கான பாக்ஸிங் போட்டி தானே இது, இதில் என்ன நீங்கள் இவங்களே இறக்கி விட்டுருக்கீங்கன்னு அவங்க ஒரு பக்கம் ஆதங்கப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ரெஃப்ரி கேட்குறாரு, ஏமா நீ விளையாடியா இல்லையா? ஏன்னா குவாலிஃபிகேஷனாக முடிஞ்சுதான் செலக்ட் பண்ணி கூட்டு வந்திருக்காங்க. இப்போ நீ ஆட மாட்டேன்னு சொன்னால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு திரும்ப கேட்குறாரு. ஆனால் அதுக்கு ஏஞ்சலா ஒத்துக்கல. அவ்வளோ உயிர் பயம் அவங்களுக்கு, ஏன்னா அடி அப்படி விழுந்திருக்கு. உடனே ரெஃப்ரி என்ன பண்ணிட்டாரு, இமேன் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு கையை தூக்கி அனௌன்ஸ் பண்ணிட்டாருங்க. தலையை அப்போ குனிஞ்சவங்க தான் கடைசி வரைக்கும் தலையை நிமிரவே இல்லை, அழுதுகிட்டே இருந்தாங்க ஏஞ்சலா. ஸோ இந்த செரிமனிலாம் முடிஞ்ச பிற்பாடு இவங்க செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. இமேனு நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் ஏஞ்சலாவை பார்க்கணுமே, இந்த ரிங்கை சுற்றி அப்படியே அழுதுட்டு வந்தாங்க. ஃபுல்லாக அழுதபடி தான் சுற்றிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரிங்கோட சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்துட்டு முட்டி போட்டு உக்காந்துட்டாங்க. கதறி ஆடுறாங்க. இது லீகலான விக்டரி கிடையாது. யார் இவங்களை பார்த்து சொல்கிற மாதிரி தான் அமைஞ்சிருந்துச்சு. லீகலான விக்டரி கிடையாது. ஒரு பெண்ணை ஒரு ஆண் எப்படி வீழ்த்துறது இது போல் போட்டியில் அப்படின்ற விஷயத்த நினச்சி இந்த அம்மா அழுததற்கு ரிங்கே நனைஞ்சிருக்கோங்க. அப்படி அழுதுகிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் இந்த இமேன் இருக்காங்களே, அவங்க இவங்களோட வழியை புரிஞ்சுக்கிட்டு ஷோல்டரில் தட்டி கொடுத்தாங்க ஆனால் ஏஞ்சலா அவங்கள பார்க்க கூட இல்லை. அவங்க மேலே சம கடுப்பில் இருந்தாங்க. இவங்க பாட்டுன்னு பல்ல கடிச்சிக்கிட்டு அப்படியே கதறி அழுதுறபடியே அந்த ரிங்கிலேருந்து வெளியே இறங்கி நடந்து போயிட்டாங்க. இல்லை கொடுமை என்ன தெரியுமா, ஏஞ்சலாவோட லைஃப்லேயே ஒலிம்பிக்ஸில் ஒரு பாக்ஸிங் மேட்ச்சில் கிளம்புறங்கிறதா இருந்தால் இதாங்க ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக்ஸ் அவங்களுக்கு.
ஆனால் அப்பேற்பட்ட முதல் ஆரம்பமே அவங்களுக்கு இப்படி முடிஞ்சிருக்கு. அந்த பொண்ணால் அதுதான் தாங்கவே முடியல. அப்படி கதறி கதறி இழுங்கிக்குள்ளேயே அழுதுட்டு இருந்தாங்க. பல கனவுகளோடு வந்தவங்க கடைசியில் ஏமாற்றத்தோடு திரும்ப வேண்டியதாகிடுச்சு. இந்த விஷயம் அரசியல் ரீதியாகவும் புயலை கிளப்பியிருக்கு. இத்தாலியோட பிரைம் மினிஸ்டர் இருக்கார்ல, அவங்க வரைக்குமே இவங்க பக்கம் நின்று இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏங்க, உமன்ஸ்க்கான பிரிவில் எப்படிங்க இவங்களெல்லாம் கூட்டு வந்து ஆட விட்றீங்கன்னு அவங்க பக்கம் திரும்பி கடுமையான சொற்களை பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. பிரதமர் வரைக்குமே விஷயம் பெருசாக போயிருக்கு. ஏஞ்சலா கரீன் இருக்காங்களே, அது அந்த அழுத பொண்ணு, அவங்க செய்தியாளர்கள்கிட்ட சில விஷயங்களை சொன்னாங்க. அழுதபடியே பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுவும் என்னோட மூக்கு மேலே அந்த இமேன் ஒரு பஞ்ச் ஒன்று விட்டாங்க. அந்த ஒரு அடி பொம்பளை அடி மாதிரி தெரிலங்க, ரொம்ப வெயிட்டாக விழுந்துச்சு. அது ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. நான் பயிற்சி பண்ணுறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் கூட பயிற்சி பண்ணியிருக்கேன். நான் நிறைய சர்வதேச போட்டியில் ஆடும்போதும் பெண்களுக்கு எதிராக நான் நின்றுருக்கேன். எல்லாரோட பஞ்சனால வேரி பண்ண முடியும். ஆனால் இது பொம்பளை அடியே கிடையாதுங்க. ஒரு ஆம்பளையால் மட்டும் தான் இப்படி தான் அடிக்க முடியும். அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு பஞ்சு. என் மூக்கிலேருந்து ரத்தம் போல போலன்னு வந்துச்சு. நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்களே அப்படின்னு கேட்டாங்க செய்தியாளர்களை பார்த்து. நான் இன்னைக்கு தோற்று போகலைங்க, என்னால் முடியல அப்படின்னு ஓப்பனாக ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆகிட்டேன். அதுக்கு காரணம் எனக்கு மெச்சூரிட்டி இருக்குங்க. நான் பக்குவமான ஒரு பெண். அதனால தான் எனக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்குன்னு ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. பெண் பலத்தை பெண்ணோடு தானே ஒப்பிடணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த ஒரு லைனுக்கு பின்னாடி 1000 அர்த்தங்கள் இருக்குது. நான் என்னோட நாட்டுக்கு பெருமை சேர்க்கறத தான் நோக்கமாக கொண்டிருந்தேன். அதனால தான் இந்த ரிங்குக்குள்ளே வந்தேன். இதைத்தான் நான் எப்போவுமே விரும்புவேங்க என்னோடய லைஃப்லேயே. ஆனால் அந்த கனவு இருக்குல்ல, அதை தகர்த்துட்டாங்க. என்னோட அடுத்த கட்ட கனவு இருக்குல்ல, அதை நோக்கி நான் நகர போகிறேன். த ரிங் இஸ் மை லைஃப்னு அவங்க சொல்லி முடிச்சிருந்தாங்க. ஏஞ்சலா பற்றி பார்த்துட்டோமா? அடுத்தபடியாக இவங்களை பற்றி பார்க்கலாம். சர்ச்சைகளுக்கு பேர் போன கரியருங்க இவங்களோட கரியர். கடந்த 2023 வருஷம் நம்ம டெல்லியில் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ஸ் நடந்துச்சு. குத்துச்சண்டை சார்ந்துதான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்போ வர்ற ஒவ்வொரு ஆப்போனண்ட்டையும் இதோ இவங்க இருக்காங்களே இமான் கலீஃபு அடிச்சு துவைச்சிட்டாங்க. கோல்டு மெடல் சார்ந்த மேட்சுங்க, ஓகேவா, அது வரைக்கும் போயிட்டாங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் ஒரு ஷாக்கு, ஒரு ட்விஸ்ட் ஒன்று நடந்துச்சு. எப்படி ஒரு XY குரோமோசோம் இங்கே போட்டியிடலாம், இது பெண்களுக்கான போட்டியாச்சு, இதில் எப்படி XY குரோமோசோம் வரலான்ட்டு இவங்களை கை காமிச்சு பல பேர் குற்றச்சாட்டில் அடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த விஷயம் அப்படியே பெருசாக போயிட்டு இந்த IBA இருக்குல்ல, இன்டர்நேஷ்னல் பாக்ஸிங் அசோசியேஷன், சர்வதேச குத்துச்சண்டை சம்மேளனம், அவங்க தலையிட்டாங்க. ஜெண்டர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு ஒரு டெஸ்ட்டை இவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது பெண்களுக்கான பிரிவு இது, அப்போ நீ பெண்ணா, இது சார்ந்த டெஸ்ட்டை அங்கே நடத்தினாங்க. இவங்களோட உடம்புல ஹை லெவல் ஆஃப் டெஸ்டோஸ்டெரான் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஆக்சுவலாக ஜிம்மில் ஒர்க் அவுட்லாம் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. எனர்ஜி பூஸ்டாக பார்க்கப்படுது. நீங்கள் எந்த அளவுக்கு ஃபுல்லாக லிஃப்ட் பண்ணுறது, சோர்வாகாமல் ஃபுல்லாக ஓடுறது, கிட்டத்தட்ட உடம்புக்கு ஒரு பெரிய சக்தின்னு வச்சுக்கோங்களேன். அதை முடிவு பண்ணுறது இதுதான். அப்பேற்பட்ட எலிமெண்ட்டு இவங்க உடம்புல அதிகமாக இருக்க விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதோட முடிவு எங்கே வந்து நிற்குதுன்னா, இந்த ஜெண்டர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் இவங்க தோல்வியை சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் IBA என்ன பண்ணிட்டாங்க, தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்க. யாரை? இவங்களை தகுதி நீக்கம் பண்ண ஒருத்தவங்க இப்போ ஒலிம்பிக்ஸ்குள்ளே எப்படி குவாலிஃபை ஆனாங்க, இது யாருக்குமே புரியல. பொதுவாக இந்த ஜெண்டர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அப்படி இல்லைன்னா ஜெண்டர் வெரிஃபிகேஷன்னு சொல்லுவாங்க, அப்படி இதுவும் இல்லைனா ஜெண்டர் டிட்டர்மினேஷன்னு சொல்லுவாங்க, அப்படி இதுவும் இல்லைனா செக்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இவங்க என்ன பாலினம் அப்படின்றத கண்டுபிடிப்பதற்கான அந்த சோதனை. இது ஆக்சுவலாக சிங்கிள் செக்ஸ் விளையாட்டுகள் இருக்குல்ல, அதாவது கலப்புனா உங்களுக்கு தெரியும், மிக்ஸ்டுனா ஆண்களும் இருப்பாங்க பெண்களும் இருக்காங்க. இந்த கலப்பு இரட்டையர் பிரிவுலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க டென்னிஸில். அந்த டீமில் ஆணும் இருப்பாங்க பெண்ணும் இருப்பாங்க. இதே போல் இல்லாமல் சிங்கிள் செக்ஸ் கேம்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தர் தான், அதாவது ஒன்று ஆண் பார்ட்டிசிபேட் பண்ணணும் இல்லை பெண் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஆணை எதிர்த்து பெண்ணும் பெண் எதிர்த்து ஆணும் கிடையாது. இதுதான் சிங்கிள் செக்ஸ் ஸ்போர்ட்ஸை நம்ம எடுத்துப்போம். அந்த வகையில் இந்த பாக்ஸிங் இப்படி தான் நடக்கும். ஆணை எதிர்த்து பெண் சண்டை போட மாட்டாங்க, பெண்களுக்கு தனியாகவும் ஆண்களுக்கு தனியாகவும் நடக்கும். அப்பேற்பட்ட இந்த சிங்கிள் செக்ஸ் ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த டெஸ்ட்டு கட்டாயம். அடுத்து கொஞ்சம் எலாபரேட்டான கண்டென்ட்டை கொஞ்சம் அப்ரோச் பண்ணுவோம். குரோமோசோம் என்னப்பா இது புரியாத ஒரு விஷயமா இருக்குன்னு நினைக்காதீங்க. மனுஷனாக பிறந்த எல்லாருக்குள்ளேயும் இது இருக்கும். ஆக்சுவலாக நூல் இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்குங்க. அதை நீங்கள் பார்க்குறப்ப அதோட அமைப்பு அனிமல் அண்ட் பிளான்ட் செல்ஸ் இருக்குல்ல, அதோட நியூக்ளியஸ்குள்ளே இது இருக்கும். ஒவ்வொரு குரோமோசோமும் 2 விஷயங்களால் ஆனது. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா புரோட்டீன், புரதம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிங்கிள் மாலிகுல் ஆஃப் டிஆக்சிரிபோ நியூக்ளிக் ஆசிட் இருக்குல்ல, அதான் DNA. இதெல்லாம் சேர்ந்த கலவை தான் இந்த குரோமோசோம். எதுக்கு இப்போ குரோமோசோமை பற்றி நான் கிளாஸ் எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமேன் இருக்காங்களே, அதான் ஆனா பொண்ணான்னு சந்தேகம் சொல்லிட்டு ஒருத்தவங்க பார்க்கப்பட்டிருக்கோமே, அந்த இமேனை XY குரோமோசோம் எப்படி உள்ளே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு குற்றச்சாட்டு அடிக்கிறாங்க பாருங்க. அது காரணம் இப்போ உங்களுக்கு புரியும். மனுஷங்களுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு X குரோமோசோமாவது இருக்கும். இது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா XX அப்படின்னும் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா XY அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ கனெக்ட் பண்ணி பாருங்கள். இமேனை என்னன்னு சொன்னாங்க, XY குரோமோசோம்னு சொன்னாங்க.
XY குரோமோசோம் ஆண்கள் கிட்ட இருக்கிறது. புரியுதா? இந்த விஷயம் இன்னும் பெருசாக போகும் போல இருக்குது. இந்த ஒலிம்பிக்ஸ் முடிகிற வரைக்கும் எலான் மஸ்க் இருக்கார்ல, உலகத்தோட பெரிய பணக்காரன் பேர் பெற்றவர், அவர் வரைக்கும் ரியாக்ட் பண்ணியிருக்காருங்க. அது எப்படிங்க, பெண்களுக்கான போட்டியில் ஒரு இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவர் போட்டிருக்காரு. இன்னும் நிறைய பெரிய பெரிய எழுத்தாளர்கள் முதற்கொண்டு இவங்களுக்கு எதிராக நிற்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏங்க நீங்கள் உண்மையை மறைக்கிறீங்களா, என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு யாருக்கும் ஒன்றும் புரியல. அந்தளவுக்கு விஷயம் பெருசாக போயிட்டுருக்கு. இப்போ எக்ஸ் தளம் முழுக்க ட்ரெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஐ ஸ்டாண்ட் வித் ஏஞ்சலா கேரினி இந்த ஹேஷ்டாக் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஏன்னா ஏஞ்சலா அழுததை உலகமே பார்த்துருச்சு. அந்த பொண்ணுக்கான ஏக்கம் இருக்குல்ல, அதை பல பேர் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இவங்க பக்கம் நிற்கிறதா பல பேர் பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு விஷயத்தை வச்சு மட்டும் நம்ம முடிவு பண்ணிட முடியாதுங்க. ஷோவோட கன்க்ளூஷன் உங்களுக்கே தெரியும் என்ன சொல்ல வரேன்னு. இமேன் இருக்காங்களே, இவங்க தரப்பு நியாயங்கள் என்னென்ன இருக்குது அதே நான் வெளியே கொண்டு வரேன்னு. இவங்க ஆக்சுவலாக டிரான்ஸ்ஜெண்டர் கிடையாதான். டிரான்ஸ்ஜெண்டர்னா ஒரு பாலினத்தில் இருந்து இன்னொரு பாலினத்துக்கு மாறுறவங்கள, அதாவது டிரான்ஸ் ஆகிறத டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்லுவோம். ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் சிஸ்ஜெண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியலையா? தெளிவாக சொல்கிறேன். டிரான்ஸ்ஜெண்டர்னா பிறப்பால் ஒரு பாலினம் இருக்கும், ஆனால் அவங்களோட ஹார்மோன் சேஞ்சை பேஸ் பண்ணி இன்னொரு பாலினமாக அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆவாங்க. அதாவது பிறக்கும் போது ஆணாக இருக்கிறவங்க வளர 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 ஹார்மோன் சேஞ்சை பேஸ் பண்ணி அவங்க பெண்ணாகவே வாழ ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த சிஸ்ஜெண்டர் அப்படின்னா பெண்ணாக தான் பிறந்திருப்பாங்களாம். இப்படி தான் இவங்களை கிளைம் பண்ணுறாங்க. இமீன் பிறப்பால் ஒரு பெண்ணு தான், அவங்களோட தோற்றம் தான் ஆண் போல மாறி இருக்குன்னு இப்போ இவங்க தரப்பில் இருக்க நியாயத்தை பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு அத்தாட்சின்னு சொல்லிட்டு இவங்க சின்ன வயசுலேருந்து படித்ததெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கல்வி ஸ்தாபகங்களில் என்ன பெயர் என்ன ஜெண்டரில் இவங்க பதிவு பண்ணியிருக்காங்க, அப்புறம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ரிப்போர்ட்டு, இது எல்லாத்தையும் இப்போ வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பக்கமும் வார் மேல ஆரம்பிச்சிருக்கல. இது மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களில் முதன்மையான விஷயம் ஏஞ்சலாவோட வழி இருக்குல்ல, அது மரணத்துக்கு நிகரானதுங்க, மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா அந்த பொண்ணுக்கு எவ்வளோ கனவு இருந்திருக்கும், ஒலிம்பிக்ஸை நம்ம பயங்கரமாக ஸ்கோர் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் எதுவுமே இல்லைங்க. 46 செகண்ட்ஸில் மேட்சே முடிஞ்சிச்சுன்னா அந்த பொண்ணால் தாங்கவே முடியாது. ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் இமேனை பற்றி தான். ஒன்று யோசிச்சு பாருங்களேன், இப்போ பல பேர் அவங்களை கடிஞ்சு கொட்டிக்கிட்டு இருக்காங்களே, அவங்க உண்மையிலேயே பிறப்பால் ஒரு பெண்ணாக இருக்காங்கன்னா அது அவங்களுக்கு எவ்வளோ வலிக்கும். என்ன உலகமே நம்மளை ஆம்பளை சொல்கிறாங்க, ஆனால் ஒரு பெண்ணு தானே அப்படின்ற வழி அவங்களுக்கு இருக்கலாம். ரெண்டு தரப்பும் இப்படி ஒரு பாயிண்ட் வந்து நிற்குது. மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், பிறக்கிறது அப்படின்றது இயற்கையான விஷயம். இதை செயற்கையான டெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சோதனைகளை கண்டக்ட் பண்ணுறாங்களே, இதை வச்சு துல்லியமாக அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா? இது சார்ந்த ஒரு பெரிய கேள்வியே எழுந்திருக்கு. இது வரைக்கும் நம்ம ஜெண்டர் சார்ந்து பல சோதனைகளை பார்த்துருப்போம். ஆனால் இந்த பாக்ஸிங் மேட்ச் கொடுத்துருக்க ஒரு தாக்கம் இருக்குல்ல, இது அடுத்த கட்டமாக யோசிக்க வச்சுருக்குங்க. நாலாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், போட்டிகளில் கலப்பு இருக்கவே கூடாது. இதை நான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்லிடுறேன். ஏன்னா ஆண்களோட உடல் பலம் வேறு, பெண்களோட உடல் பலம் வேறு. உள ரீதியாக ஒரு காம்படிஷன் நடந்து இப்போ செஸ் மேன்னு வச்சுக்கோங்களேன், அதில் மிக்ஸ்டப்பாக பண்ணுறாங்கன்னா மூளை சம்மந்தப்பட்ட விஷயம். ஆனால் இதெல்லாம் உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயம். கொஞ்சம் மிஸ் ஆனால் உயிரே காலியாகிடும். இதுக்காக தான் தெளிவாக அதை திரும்ப சொல்கிறேன். ஆண்களுக்கான பிரிவில் பெண்களோ, பெண்களுக்கான பிரிவில் ஆண்களோ களமிறங்கிறது முழுக்க 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 தவிர்க்கப்படணும். ஐபி ஆல்ரெடி எல்லாத்தையும் இனிஷியேட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணுவோம், இது எங்கே போய் முடியுது இந்த விவகாரம் சொல்லி பார்ப்போம். மக்களை நீங்கள் யார் பக்கம் நிற்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.